நான் எதுக்காக கடையில கொண்டு போய் கொடுக்கணும்? நான் ரூபா கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தியா? ஆமா, ரூபா கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன். உங்க கையில ரூபா கிடையாது, எப்படி வந்துச்சு? எப்படியாவது வந்திருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ அப்ப என் ரூம்ல வந்து திருடிட்டு போனியா? ஆமா, உங்க ரூம்ல வந்து எடுக்கிற அளவுக்கு நீங்க ரூம் அப்படியே திறந்து விட்டுருப்பிய. ரூம் முழுக்க அங்கங்க கொட்டி வச்சிருப்பிய. போய மூடிட்டு போங்க. நீ நான் எங்க அக்கா பிள்ளைக்காக வாங்கிட்டு வந்தேன். அதான் எப்படி வாங்கினா சொல்லு. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லன்ட்டேன். என்னத்த இதெல்லாம்? கரோலின் காசு எங்க இருந்து வந்துச்சு சொல்லுங்க அத்தை. ஏமா அது வந்து அவ எங்கேயோ வேலைக்கு போனாலம்மா. வேலைக்கு இவ காலேஜ் தானே போறா? அது என்ன புதுசா பையனா வேலைக்கு போறது? ஏமா அவதாம்மா சொன்னா எங்கேயோ ஒரு கடைக்கு வேலைக்கு போனாலும். நீ இதெல்லாம் ஏமா அவளை போட்டு கேட்டுட்டே இருக்கா? அப்படின்னா இந்த வீட்டுல நான் எதுவும் கேட்க கூடாது? இவ படிக்கணும் தானே அவன் அண்ணன் சொல்லிட்டு இருக்கவே. அங்க இருந்து சம்பாதிச்சு அனுப்பி என் தங்கச்சி படிக்க வைந்தான்னு சொல்லிட்டு இருக்கவே. இவ எதுக்கு படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போறா? நான் உன படிப்பை நிறுத்தல. நீ காலேஜுக்கு போயிட்டு காலேஜ் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நான் வேலைக்கு போனேன். நீ எங்க வேலைக்கு போறா? நான் எங்கேயோ போறேன், என்னவோ போறேன். நீங்க ஒரு பால் பாக்கெட் கூட வாங்கி தரதுக்கு அழுவுறிய. வெளியே போனா அடுப்பாங்கறையே பூட்டிட்டு போறிய. எங்க அக்கா பிள்ளை எங்க அம்மையை நம்பி தானே வந்திருக்காவே. எங்க அம்மையால முடியல. நீங்களே எங்க அண்ணன் அனுப்புற ரூபாய் எடுத்து செய்ய மாட்டிய. வேற நான் தானே போன வேலைக்கு. என்ன இதெல்லாம் கேட்காதங்க. நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு எங்க அக்காளுக்கு கொடுப்பேன். ஓஹோ, உங்களுக்கு அந்த அளவுக்கு திமிராயிட்டு. அப்போ நீயே சம்பாதிச்சு உங்க அக்கா உங்க அம்மா உங்க அக்கா பிள்ளை எல்லாரையும் பாத்துக்க. காலேஜ் பீஸுக்கோ நீயே சம்பாதிச்சுக்க. என்னால தர முடியாது. உழைச்சி செலவு பண்ணும்போதா உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் செலவாகுதுன்னு தெரியும். தெனாம என்கிட்ட அது இல்ல இது இல்லன்னு சண்டைக்கு வர வேண்டியது. அண்ணி எதுக்காக அண்ணி நீங்க இப்படி சொல்றிய? நான் எங்க அக்காளுக்காக தான் வேலைக்கு போறேன். மத்ததெல்லாம் நீங்க தான் பாக்கணும். நீ வேலைக்கு போறல எல்லாத்துக்கும் சேர்ந்து என்ன நீயே பாரு. என்கிட்ட 200 ரூபாய் நீ கேட்க வேலையை மட்டும் வச்சுக்கிட்டாதுங்க. அண்ணி நான் ஏதோ ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வேலைக்கு போனா அதை வச்சு நாங்க எப்படி அண்ணி சாப்பிட முடியும்? எதுக்காக அண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? காலேஜ் பீஸ் நான் எப்படி இதை வச்சு கட்ட முடியும்? 4-5 பேர் எப்படி இதை வச்சு சாப்பிட முடியும்? நீ வேலைக்கு போறதா இருந்தா இப்படிதான் செய்வேன். இல்லன்னா வேலைக்கு போற ரூபாய் இப்படி வந்து நீ வாங்கிட்டு வந்து தரக்கூடாது. உழைச்சி ஒரு பைசா இருந்தாலும் என் கையில கொடுத்தா நான் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிக்கிடுவேன். இந்த வீட்ல உங்க இஷ்டத்துக்குலாம் எதுவும் செய்யக்கூடாது. அண்ணி உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? எங்க அக்கா பிள்ளைக்காக தான் அண்ணி நான் 100 ரூபாய்க்கு வேலைக்கு போனேன். அந்த பிள்ளை நான் வரும்போதெல்லாம் சாக்லேட்டுன்னு கேக்குது. அண்ணி நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா என்னைக்காவது? உங்க பிள்ளை சாப்பிட்டது இல்ல. எங்க அக்கா பிள்ளைக்கு நீங்க ஒண்ணு கொடுத்திருந்தா நான் ஏன் நீ போறேன்? உங்க அக்கா பிள்ளைக்கு நான் பதறி அடிச்சிட்டு ஓடுறிய வேலைக்கு. நானே என் பிள்ளை இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தா செஞ்சிருப்பியா நீ? உங்களுக்கு என்ன நீ கஷ்டம்? எங்க அண்ணன் நல்லா உழைச்சுதான் தரான். எங்களை எல்லாம் பட்டினி போட்டுனாலும் நீங்க போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடுறீங்களா? உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்க பிள்ளைக்கு என்ன கஷ்டம்? என் அக்கா பிள்ளை தான் ஒன்னும் இல்லாம கஷ்டப்படுறா. இந்த ஒரு 5 ரூபா சாக்லேட்டுக்காக இப்படிலாம் பொறாம பிடிக்காதுங்க. நீ நான் சொல்றபடிதான் இந்த வீட்ல எல்லாரும் நடக்கணும். நீ வேலைக்கு போனீன்னா ஒரு பைசா வரனாலும் என் கைக்கு வரணும். இல்லன்னா நீ வேலைக்கு போக கூடாது. அதே மாரி நீ வேலைக்கு போனீன்னா எல்லா செலவையும் நீயே பாத்துக்க. நான் ஒரு பைசா எடுத்து நீட்ட மாட்டேன் உங்களுக்குலாம். இவளே ரொம்ப ஓவரா வாய் பேசுவா. சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா கொழுப்பு ஓவரா தலைக்கல யாரும். இந்த மாதிரி தான் இவளெல்லாம் அடக்கி வைக்கணும். கரோல் நீ வேலைக்கு போவாதம்மா. நீ வேலைக்கு போனாலும் அந்த காசுல நம்மளுக்கு செலவு பண்ண முடியாதுமா. உன் அண்ணி கையில தான் கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அவ பாட்டுக்கு சும்மா தான் இருப்பா. ஒன்னும் செய்ய மாட்டா. அதுக்கு நீ வேலைக்கு போகாமலே இருக்கலாம் கரோல். இல்லம்மா, அவிய இஷ்டத்துக்குலாம் நடக்க முடியாது. நாங்க வாங்குறதுல பாதியா வீட்டை கொடுத்துட்டு பாதியா உங்ககிட்ட தான் நீ சேர்த்து வை. அக்கா பேர்காலத்து கூட தேவைப்படும். இவளை நம்பிலாம் இருக்க முடியாது. சரிம்மா. கரோல் இன்னும் என்ன வேலைக்குமா போறா? ரொம்ப கஷ்டமான வேலையம்மா. எப்படிமா நீ வேலைக்கும் போயிட்டு வந்து படிப்பா? இவன் நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதம்மா. என்னால பாத்துக்கிட முடியும். நீ அக்கா பிள்ளைய பாத்துக்க ஒழுங்கா. நீ நினைக்க மாதிரிலாம் அவ்வளவு கஷ்டமான வேலைக்கெல்லாம் நான் போகல. என்னது வேணும் ரிங்கி குட்டிக்கு? ஏ 2 குட்டி பாப்பாக்கும் சாக்லேட் வேணுமா? அத்தை ஒரே ஒரு சாக்லேட்ல வாங்கிட்டு வந்தேன். உனக்கு சாக்லேட் வேணுமா? மினி பாப்பாக்கு? நீ பாப்பாக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுவியா? இரு தாரே, பாப்பாக்கும் கொடுக்கணும். என்ன கரோல் 2 வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, 1 எதுக்கு வாங்கிட்டு வந்தா? அண்ணன் மூலம் கேட்க பத்தியா? ஏமா ரிங்கிக்கவே அம்மா வாங்கி கொடுக்கத்தானமா செய்யாவ. நான் மினிய ஞாபகத்துல வச்சுட்டு வாங்கிட்டு வந்துட்டேமா. நீ இனி அப்படியெல்லாம் வாங்காத கரோல். உங்க மைனிகாரி தான் அப்படி செய்வா. நம்மள அப்படி செய்யக்கூடாது பாத்துக்க. சரிம்மா. இனி எது வாங்கினாலும் சரி அந்த பிள்ளைக்கு சேர்த்து வாங்கிட்டு வா. சரிம்மா. ரிங்கி குட்டி பாப்பாக்கு இருந்தாங்க. மினி பாப்பாக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். என்ன சரி, ஒரு கரையில உட்காந்து 2 பேரும் சாப்பிடுங்க. பாத்தியா கரோல், சின்ன பிள்ளைன்னு அது எப்படி இருக்கு பாத்தியா? அம்மாக்காரி என்னதான் சொல்லி கொடுத்தாலும் நம்ம கிட்ட வரக்கூடாதுனால அது வந்து நிக்குது பாத்தியா? குழந்தைகள்கிட்ட போட்டி போறாம எதுவுமே கிடையாதுமா. ஆமாம்மா, அது உண்மைதான். அவிய அம்மா என்னதான் நம்ம அக்கா கிட்ட சண்டை போட்டாலும் பேசினாலும் அந்த பிள்ளை பத்தியா மினிய விட்டு பிரியவே மாட்டேங்க. ரொம்ப பாசமா இருக்கல்லம்மா. ஆமாம்மா, சின்ன பிள்ளைலாம் அப்படிதான் இருக்கும். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லியா பத்தியா? பெரிய வீட்டை தான் அந்த போட்டி போறாமல்லாம் இருக்கும். பச்சை பிள்ளைல அது தெய்வம் மாதிரி குணங்கள் அப்படிதான் இருக்கும். அடிச்சுட்டு கொடுத்தா கூட அந்த பிள்ளைகள் வாங்கி தின்னுட்டு தான் போவோமா. குழந்தைங்கன்னா ஒரு வஞ்சகமே இருக்காதுமா மனசுல. அப்படி வஞ்சகம் இருந்துச்சுன்னு வச்சுக்க அது குழந்தையே இல்லம்மா. இந்த பச்சை பிள்ளைகள்ட்ட இருந்து நம்ம எல்லாம் கத்துக்கிடணுமா.
முதல்ல அவைய அம்மா கத்துக்கிட்டா அதுக்கு பிறகு மற்றவை கத்துக்கலாம். ஏம்மா நீ போய் முதல்ல இந்த பாலை காய்ச்சி அந்த பிள்ளைக்கு கொடு ஒரு கிளாஸ், அக்காளுக்கும் கொடுமா. கரோல் இப்பதானே சொன்னேன், அது எல்லாருக்கும் தான். சரிம்மா எல்லாருக்கும் கொடு. என்னதான் இருந்தாலும் அக்காளுக்கு ஒருவேளை சோறு கிடைக்கலன்னு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுமா. அதனாலதான் அக்கா அக்கா பிள்ளைன்னு அங்கேயே பாசம் எனக்கு போகுது. அக்கா வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் பிள்ளையில தானே தூக்கி சமந்துட்டு தெரிஞ்சேன். இப்ப ஏன் கஷ்டமா இருக்குன்னா அவங்க ஒதுக்கியதுனால தாம்மா அப்படி இருக்கு. அவன் எப்படி வேணாலும் ஒதுக்கிட்டு போறாமா, நம்ம ஏன் ஒதுக்கணும்? அது யார் பிள்ளைகளும் அண்ணன் பிள்ளைகளுமா, அது குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தல. சரி கரோல், நான் போய் பால் காய்ச்சிட்டு வரேன். சரிம்மா போ.